கீ ரைஸ் 50 ரூபா. 50 ரூபா கீ ரைஸ்க்கு வந்து பிரெட் அல்வா, ஆனியன், நான்வெஜ் கிரேவி கொடுத்துருவோம். 80 ரூபாவில் பார்த்தீங்கன்னா வித் சிக்கனோட சேர்ந்து வந்துடும். 100 ருபீஸில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. 1 டைமில் மட்டன் தலைக்கறி இருக்குது. சைடிஷில் சிக்கன் உப்பு கறி, சிக்கன் 60 இருக்குது. இது எல்லாமே 80 ரூபா தான். காம்போவில் 80 ரூபா தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா டி நகர் வெங்கட் நாராயணா ரோட் நடேசன் பார்க் பக்கத்தில் இருக்க சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் மதிய நேரத்தில் சுட சுட கீ ரைஸ் கூடவே வந்து சிக்கன் தொக்கு, தலைக்கறி, உப்பு கறி, ஆனியன் ரைத்தா வித் ஸ்வீட் பிரெட் அல்வாவோட வந்து கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி வந்து இவர் வந்து தேர் பிரியாணின்னு சொல்லிட்டு தனிகாச்சலம் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு. அங்கே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கூட வந்து சிக்கன் கிரேவி இது எல்லாமே வந்து எப்போ அதாவது கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரே தான் வந்து இந்த இடத்துல வந்து கீ ரைஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கீ ரைஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்து இத்தனை சைட் டிஷ் வெரைட்டிஸோட கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர் பிரியாணி இருக்குது. தேர் பிரியாணியோட இதுதான் ப்ரோ இது. தேர் பிரியாணி நெய்ஸ் போட்டு வச்சுங்க. கீ ரைஸ் இருக்குது ப்ரோ. கீ ரைஸ் 50 ரூபா. 50 ரூபா கீ ரைஸ்க்கு வந்து பிரெட் அல்வா, ஆனியன், நான்வெஜ் கிரேவி கொடுத்துருவோம். 80 ரூபாவில் பார்த்தீங்கன்னா வித் சிக்கனோட சேர்ந்து வந்துடும். 100 ருபீஸில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை வரும். 1 டைமில் மட்டன் தலைக்கறி இருக்குது. சைடிஷில் சிக்கன் உப்பு கறி, சிக்கன் 60 இருக்குது. இது எல்லாமே 80 ரூபா தான். காம்போவில் 80 ரூபா தான். தனியாக வாங்கி நம்ம 40 ருபீஸ். எனக்கு கீ ரைஸ் ஒரு ஐடியா இருந்துச்சு, பண்ணலான்னு சொல்லி ரொம்ப நாள் ஐடியா வச்சு. என்னன்னா ரொம்ப நாள் எல்லாமே டெய்லி பிரியாணியே கொடுத்துருவோம். அங்கேயே பண்ணலாம், நான் பண்ணலாம் யோசிச்சேன். அங்கே இருக்க இதில் க்ரௌடில் அதை ப்ராப்பராக இது பண்ண முடியாது. ஸோ அதனால் தனியாக ஒரு இடத்துல பண்ணலாம் சொல்லிட்டு போய் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து அது அந்த கடைன்னு பண்ணல, நார்மலாக போனால் இப்போ இந்த கடையால் அங்கே தெரிய ஆரம்பிக்கு தேர் பிரியாணி சொல்லிட்டு நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 32, 40, 30 கேஜ் போகுது. 30 கேஜ் போகுது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. கஸ்டமர்ஸ் கேட்க முடியும். அங்கே கேட்க முடிய மாட்டேது கூட்டத்தில். இங்கே இருந்து லைனாக பேசி கேட்க முடியுது. 65 இருக்குது. 65 வந்து கொஞ்சம் ரேண்டமாக எடுத்துப்பாங்க. சைடிஷ் செகண்டரி சைடிஷாக எடுப்பாங்க. ப்ரான் எடுப்பாங்க. ப்ரானும் ஃபிஷ் ஃப்ரை எடுப்பாங்க. இன்றைக்கி ப்ரானும் ஃபிஷ் ஃப்ரை போட முடியல, கொஞ்சம் அதனால தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2 கேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். 2 கேஜாக ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு 20 கேஜ் போட்டிருக்கு. நார்மலாக வெனஸ்டே, சாட்டர்டேஸ், ஃப்ரைடேலாம் வந்து 30 கேஜ் போகுது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டி நகர் நடேசன் பார்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. சாய்பாபா கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, அது பக்கத்துலேயே கடை இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 1 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். 1 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். 1 to ஒரு 2 o'clock வரைக்கும். 1:30, 2 o'clock வரைக்கும். ஃபஸ்ட் நான் இங்கே இந்த ஐடி ஷாப்ஸ் மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருந்தேன். இப்போது கொஞ்சம் ரேண்டம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகிடும். அது வர ஆரம்பிக்கும். இப்போ ஐடி ஷாப்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி தான் வராங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொன்னவங்க தான் வராங்க. நீ கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா எல்லோரும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். எல்லாரும் வராங்க. ஃபஸ்ட் டேலேருந்து வந்தவங்க, ஃபஸ்ட் டே ஒரு ஆளாக வந்தவங்க இப்போ அவங்க 4 பேர் 5 பேராக கொண்டு வரது தான் இருக்கும். கீ ரைஸ் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே வாங்க. பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணினா நம்ம பிரியாணி அங்கே இருக்கும். டைம் ரெண்டுமே எல்லாமே சேம். 1 o'clockலேருந்து 2 o'clock அந்த டைமில் வரும். ஆஃப்டர்நூன் மட்டும் பண்ணுறோம். ஆஃப்டர்நூன் இப்போதைக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கொடுத்த காசுக்கு ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்கள். ஒருத்தர் இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 8 rupees சம்திங் இருக்கும். சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ஓகே. புது காம்போ மாதிரி கீ ரைஸ் வித் நான்வெஜ்ஜில் வேறு எதாவது இருக்கிறாங்களே. ஸோ டேஸ்ட் வைஸ் ஓகே. அப்பப்போ வீக்லி ஒரு 1 twice. 80 rupeesக்கு டேஸ்ட் வைஸும் ஓகே, குவாலிட்டியும் ஓரளவு ஓகே. ரைஸ் அந்த 80 rupeesக்கான குவாலிட்டி இருக்கும். தலைக்கறி காலி. ரெண்டு ஐட்டம் தான் கிடச்சிது. ஸோ ஃபைனலாக வந்து அந்த கடையிலேருந்து நெய் சோறு கூடவே வந்து அந்த உப்பு கறி, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு பிரெட் அல்வா கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைமாக கீ ரைஸ்க்குலாம் பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. ஸ்வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக போல இருக்குது. எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பக்காவாக இருக்குது. கொஞ்சமாக வேறு வச்சுட்டாங்க. பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த சைட் டிஷ்ஷும் கிடைக்காத போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து பட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு. கீ ரைஸ் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்குது. நெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டுருக்காங்க. நாங்கள் நெய் வாசத்தோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஆஹா, அது அந்த சிக்கன் தொக்கு வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு போன்லெஸ் பீஸு. அப்படியே தொக்கு வச்சு நல்லா அப்படி பரட்டி விட்டு
ப்ளைனாக சாப்பிட்டதுக்கும் அந்த பெப்பர் சிக்கனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த பெப்பர் வந்து பெப்பர் சிக்கன்லாம் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் சிக்கனும் வந்து பக்காவாக புக்காக இருக்குது. இந்த கீ ரைஸோட சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது. சிக்கன் மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். காரமும் ஜாஸ்தி இல்லை, கரெக்டாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சிக்கன் நல்லா ஸ்பாஞ்சியாக குக்காக இருக்குது. ரொம்ப சூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு உப்பு கறியோட எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். உப்பு கறி போன்லெஸ் பீஸாக எடுத்து பெப்பர் சிக்கனோட உப்பு கறி செம்ம டாப்பாக இருக்குது. இதில் வந்து அந்த வரமிளகாவோட காரம் ப்ளஸ் அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த நெய் சோறுக்கு கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. உப்பு கறி செம்மையாக இருக்குது. ஒரு போன்லெஸ் பீஸு அதை அப்படியே வச்சு நல்ல ஒரு பெரிய பீஸாக வச்சு அந்த ரைஸில் வச்சு ஒரு ஃபைனலாக ஒரு பிட். அதாவது ஓவரால் வந்து ஒர்த் ஃபார் மணினே சொல்லலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, இவங்க ஏன் தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால கீ ரைஸ் ஒரு இடத்துலையும் பிரியாணி இன்னொரு இடத்துலையும் லொக்கேஷன்லேயும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் லன்ச் டைமில் ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் மீல், அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த கீ ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் பொறுமையாக சாப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணுறேன். ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். நண்டே 3 சாலை ஊற்றுருங்க. சைடிஷ் என்ன சைடிஷ் ப்ரோ 3க்கு ப்ரோ? சைடிஷ் என்ன ப்ரோ 3மே சாப்பிட்றதுக்கு? 3த்துலேயுமே ஒரு 2 கிரேவி, 1 சிக்கன் 65. ஓகே ப்ரோ. நண்டே 2 கிரேவி ஒரு 65. அந்த ஆனியெல்லாம் வைக்க வேணாம் ஒரு பிளேட்டில். ஒன்றுத்தில் ஆனியன் எது வைக்கிறேன்? 65 கிரேவிலையா ப்ரோ? நண்டே அடுத்த பிளேட்டில் ஆனியன் வைக்காதா? அவர் பின்னாடி கார அவர் குத்துதா ப்ரோ? அவர் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறேன். அதோ ப்ரோ இங்கே ஒரு 4 குத்துரு உங்களுக்கு வந்துடும் ப்ரோ. கவர் நம்ம இது ஒரு கவர், அதான் ஒரு கவர் விடு, அதான் ஒரு கவர் விடுப்பா. நாங்கம்மா நாங்கம்மா ஒரு 2 நிமிஷம் ப்ரோ வச்சு ஊற்றும். ஓகே ப்ரோ. ஆவடி போயிருந்து அதுக்குள்ள சப்பாத்தி இல்லை வேண்டாம்.